காவிரி நீருக்காக குரல் கொடுக்கும் வடமாநில வியாபாரிகள் கர்நாடக அரசுக்கு நல்லெண்ணம் பிறக்க வேண்டும், தமிழகத்தில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டுமென புனித நீர் ஏந்தி பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த பல ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மளிகை, எலக்ட்ரானிக்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வியாபாரங்களை செய்து வருகின்றனர். தமிழக மக்களுடன் ஒன்றிணைந்து உற்றார் உறவினர்களாக வாழ்ந்து வரும் இவர்கள் தங்களை வாழ வைக்கும் தமிழகத்தின் நலனுக்காக தற்போது வித்தியாசமான ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். கும்பகோணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகாமக குளத்திலிருந்து புனித நீரை எடுத்த அவர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர்க்கலசங்களை கைகளில் ஏந்தியபடி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி பாத யாத்திரையாக புறப்பட்டு உள்ளனர். தமிழகத்திற்கு வரவேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு நல்லெண்ணம் பிறக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் போதிய மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் வேண்டி இந்த பாத யாத்திரையை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அருள்மிகு பெருவுடையார் எனப்படும் சோழீஸ்வரர் திருக்கோவிலை சென்றடைந்ததும் தாங்கள் கொண்டு சென்ற புனித நீரால் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்த உள்ளனர். தங்களை வாழ வைக்கும் தமிழகத்தின் விவசாயமும் மக்களின் வாழ்வாதாரமும் செழிக்க வேண்டும் என்பதற்காக வடமாநில வியாபாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த வித்தியாசமான பாத யாத்திரை கும்பகோணம் மக்களிடையே நிகழ்ச்சியையும் பாராட்டுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மகாமுகம் டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு பூஜா பண்ணிட்டு பாதுகாப்பா நடந்த இங்கிருந்து கங்கை கொண்ட சோழாபுரம் போறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க உள்ளது விவசாய மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. கர்நாடக கவர்மெண்ட் தண்ணி விட்டதே இல்லை. சாமிக்கு நாங்க பிரார்த்தனை பண்ணுவோம், அவருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கர்நாடக கவர்மெண்ட்க்கு கொஞ்சம் நல்லா புத்தி கொடுத்துட்டா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டா நாங்க எல்லாம் ஃபார்மர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கோம், விவசாயம் எல்லாம் நல்லா இருக்கும், மழை நல்லா பெய்யணும். அப்புறம் தான் எல்லாமே நல்லா இருந்தா நமக்கு வியாபாரமே நல்லா இருக்கும். இந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்க எங்க இருந்து பூஜா பண்ணிட்டு தண்ணி எடுத்து நேரம் கங்கை கொண்ட சோழாபுரம் 32 பேர் நாங்க நடந்து போறோம்.